வணக்கம். திமுக கூட்டணியில தேமுதிகவிற்கு 10 இடங்கள ஒதுக்கியிருக்கிறாங்க. தேமுதிக வந்து கிட்டத்தட்ட ஒரு சமாதியில் இருந்த கட்சி தான். அந்த கட்சி வந்து ஆக்டிவாவே கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் பேரம் பேசுவதற்கு தான் பிரேமலதா அவர்கள் இந்த கட்சியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆ அ அதிமுகவுடன் பேரம் பேசுவது, பாஜகவுடன் பேரம் பேசுவது, திமுகவுடன் பேரம் பேசுவது. கடைசியில யாரு வந்து பெட்டிகள் அதிகம் குடுக்குறாங்களோ, சீட்டுகள் அதிகம் குடுக்குறாங்களோ, அங்கே போய் சேர்ந்துருவாரு. இத தான் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதேபோல தற்பொழுதும் அதேபோல ஒரு பேரத்த தான் அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். அதிமுகவையும் பேசிக்கிட்டு இருந்துட்டு, கடைசியில திமுகவிட ராஜ்யசபா சீட்டும், தேர்தல்ல சீட்டும் 10 இடங்களும் கேட்டு பேசியிருப்பாங்க போல. அத வந்து திமுக இன்னைக்கு ஒதுக்கி குடுத்துருக்கிறாங்க. இது நிச்சயம் தேமுதிகவிற்கு ஒரு மறுவாழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, சமாதியில் இருந்த கட்சிய வந்து தோண்டி எடுத்து, இந்தாங்க உயிர் கொடுப்பதைப் போல 10 இடங்களை வந்து வாரி வழங்கியிருக்கிறாங்க. இந்த 10 இடங்கள கூட நம்ம பொறுத்துக்கலாங்க. ராஜ்யசபா சீட்ட வந்து குடுத்தாங்க. அதாவது விஜயகாந்தின் மச்சான், பிரேமலதா விஜயகாந்தின் தம்பி சுதீஷ் அவர்களுக்கு வந்து எம்பி சீட்ட குடுத்துருக்கிறாங்க. அவர் ஏதாவது அரசியல் பேசியிருக்கிறது நீங்க பார்த்துருக்கிறீங்களா மேடையில? ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறாரா? பாஜகவிற்கு எதிராகவோ, சமூக நீதிக்கு எதிராகவோ ஏதாவது நடந்தா அத குறித்து பேசவே மாட்டாரு. பேசாத ஒரு ஆளுக்கு வந்து இப்ப ராஜ்யசபா சீட்டு குடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க பேசுவதற்காக. எங்க இருக்கு? எப்படி வேடிக்கையா இருக்கு இல்லையா அது? அது மட்டும் இல்லாமல் அ திமுக கூட்டணி கட்சியில இருக்கிற கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்கள்லாம் மக்கள் நலன் சார்ந்து போராட்டத்துக்கு களத்துக்கெல்லாம் வராங்க, போராடுறாங்க. அவங்களுக்கு சீட்டு குடுக்குறதுக்கு வந்து இழுபறியா இருக்கு. இன்னைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்கல. நாளைக்கு வாங்கன்னு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை, அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தான் இடங்களே பகிர்ந்து குடுக்குறாங்க. ஆனா தேமுதிகவிற்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. நேரடியா வந்தார்கள், 10 இடங்கள ராஜ்யசபா சீட்டை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. முன்னாடி டிவியில ஒரு விளம்பரம் கூட வரும். ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. தூண்டில போட்டு மீன பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒருத்தன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு வருவான். "ஏய் சத்தம் போடாத அப்படிம்பாரு. அவன் பார்த்தா ஃபெவிக்விக் மாரி ஒண்ண வச்சுட்டு டபால்னு இப்படி வைப்பான். 4 மீன பிடிச்சுக்கிட்டு போயிருவான். ஐன்னு சிரிச்சுட்டு போவான். அதே போல இருக்கு தேமுதிகவோட நிலைமை. மக்களுக்காக போராடுற கட்சிகளுக்கெல்லாம் இடம் கிடைக்கல. மக்களுக்கு போராடாமல் பேரம் பேசுற கட்சிகளுக்கு இடங்கள் கிடைக்குது. இதுதான் அரசியல் போல. நன்றி, வணக்கம்.